போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கிறது நீ மறந்துட்டியா? நானும் மறந்துடுறேன். ஃபுல்லா இல்ல, உங்க அக்காவுக்கு நினைவு வர வரைக்கும் நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்க கூடாது. ஒன்ஸ் மோர் சொல்லு. என் அக்காவுக்கு நினைவு வர வரைக்கும் உங்க டிபார்ட்மெண்ட்ல சிக்க கூடாது. வெரி குட், கோ. என்னம்மா, உனக்கு என்ன வியாதி? இதான் வியாதி. ஏன் என்ன அடிக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? இன்னும் எத்தனை பேரை நீ பைத்தியமாக்குவடா? பயங்கரமான இன்ஜெக்ஷன் எங்க அக்காவுக்கு கொடுத்து பைத்தியமாக்குறது நீ தானடா? சொல்லுடா, நீ தானே? நீ கிருஷ்ணவேணி தங்கச்சியா? யாரா இருந்தா உனக்கு என்னடா? நீ என் கூட டிஐஜி சார் கிட்ட வந்து கனகராஜ் செஞ்ச சூழ்ச்சி எல்லாம் சொல்லணும். சொல்றியா? சொன்னா கனகராஜ் என்ன கொன்னுடுவாரு. உன்னை கொல்ல எனக்கு தெரியாதா? எங்க அக்கா நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக உன் குடலை உருவிடுறேன். டாக்டர், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. நான் கொலைய பார்க்கல, எனக்கு ஒண்ணு தெரியாது. நான் வழியே சொல்ல மாட்டேன். இதை விட்டுருங்க, நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். காலடி கவர் எடுத்து கொடுங்கப்பா. இதுல என் பேர் இருக்கு. உங்க பேர் தான் அசோக் குமாரா? இது செத்து போன என்கொயரி ஆபீசர் பிரகாஷ் எழுதுனது. இந்த லெட்டருக்கு அந்த டெட் பாடிக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு முந்தையே தெரிஞ்சிருந்தா இதை நான் டெட் லெட்டர் பாக்ஸ்ல போட்டிருப்பேனே. இல்லைன்னா 7 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டி தொலைச்சிருப்பேனே. நான் போறேன். அசோக், இந்த டாக்டரோட சாட்சியமும் செத்து போச்சுன்னு நினைச்சேன். ஆனா உன் ஃப்ரெண்ட் பிரகாஷ் தான் சாகும்போது சாட்சியத்தை பழக்க வச்சுட்டாரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் கனகராஜ தூக்கு மேடையில ஏத்துறதுக்கு. இதுல இருக்கிற கரன்சி நம்பர்ஸும் பேங்க்ல திருட்டு போன கரன்சி நம்பர்ஸும் ஒண்ணுதானே தெரிஞ்சுட்டா அக்கா நிரபராதின்னு நிரூபிச்சிடலாம். வா, டிஐஜி கிட்ட போலாம். அசோக், வண்டி நிறுத்து. வேண்டாம், வேண்டாம், என்ன விடு. அக்காவுக்கு மருந்து வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கும் போது அந்த கனகராஜ் ஆளுங்க வந்து பாட்டியை கிட்டுவி கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. அப்பா, அப்பா. கனகராஜ், அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்னுடுவேன். நடந்தது பூரா அவன் கிருஷ்ணவேணி என்ன நானே சொல்றேன் போலீஸ்க்கு. அவரை கொல்ல வேண்டாம். கிருஷ்ணவேணி எங்க இருக்காரு நான் சொல்றேன். டேய் கனகராஜ், டேய் வாடா, வெளிய வாடா. கிட்டு, 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 என்னாச்சு? பாட்டிமா, 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 என்னாச்சு? என்னாச்சு? இங்க பாருங்க, என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. துர்கா, உன் அக்காவை ஊருக்கு வெளியில இருக்க சுடுகாட்டுல உயிரோட புதைக்க போறாங்க. நீ போய் காப்பாத்து. அசோக், இவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போ. போஸ்ட்மேன் கிட்ட இருந்து வாங்கின அந்த லெட்டரை கொடுத்தேன்னு வச்சுக்க, நான் இதுல சொல்லுவேன், அங்க உங்க அக்காவை விட்டுருவாங்க. ஏய்,
சார், அவ என்ன அடிச்சிட்டு உங்களை தேடி வந்துட்டு இருக்கா. அவளை பதங்கடா. அந்த லெட்டர் எங்க? ஒரு தேச துரோகியை பிடிக்கிறதுக்கு ஒரு தேச பக்தர் எழுதி வச்சிருந்த கடைசி கடிதண்டா இது. என் உயிர் போனாலும் தரமாட்டேன். எங்க அக்கா எங்க? அவ நெருங்கிட்டு இருக்கா, பாக்குறியா?
வேண்டாம் 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 எங்க அக்காவை உயிரோட புதைக்க பாக்குறியா? உன்னை புதைக்கிறேன்டா, உயிரோட உன்னை புதைக்கிறேன்டா. உன்னை விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன். விடுங்க விடுங்க, அவனை நான் கொல்லணும். அவன் உயிரோட இருக்க கூடாது, அவன் உயிரோட இருக்க கூடாது. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் கொல்லணும், அவனை நான் கொல்லணும். டேய் 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 சார், தயவு செஞ்சு என்ன விடுங்க. அவன் உயிரோட விடக்கூடாது, நான் கொல்லணும். அவன் இந்த உலகத்துல உயிரோட இருக்கவே கூடாது. அவனை நான் கொல்லணும், அவனை நான் கொல்லணும், அவனை நான் கொல்லணும். பாட்டிமா, அக்கா எங்க? கிருஷ்ணவேணி, என்ன மன்னிச்சுடு. அக்கா